தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன். அதாவது ஜப்பான்ல என்ன பழக்க வழக்கம், அவங்களோட கல்ச்சர் எப்படி, அவங்களோட ஃபுட் எப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். இதுதான் ஜப்பான் சிட்டி. இங்க இவங்க ட்ரெஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த ட்ரெஸ் பேரு கிமோனோ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ட்ரெடிஷனல் டேவா இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஒரு அழகான ஊர் இருந்துச்சா. அப்போ அங்க பயங்கரமான ஸ்னோஃபால் இருந்துச்சா. அதனால ஸ்னோஃபாலுக்கும் சரியாகிற மாதிரியும் வின்டர் என்ன சீசன் அங்க மட்டும்தான் 4 சீசன் இருக்கும். அந்த மாதிரி அவங்க வீடு எல்லாமே உட்ல தான் கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள தத்தாமி பாய் போட்டிருப்பாங்க. தத்தாமி பாய் அப்படிங்கிறது சூடையோ இல்ல குளிர எதையுமே அலோவ் பண்ணாது, வார்மா இருக்கும் அந்த பாய். அதனால அவங்க வீடு ஃபுல்லா அந்த பாயை தான் விரிச்சிருப்பாங்க. அவங்க அம்மா அவங்க குழந்தைங்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே மாச்சா ஓச்சா அப்படின்னு சொல்லிட்டு டீ இருக்கு, கிரீன் டீ, அதுதான் ஹெர்பல் டீ மாதிரி காலையில ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல பிளாக் டீ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மில்க் பேஸ்டு அவங்களோட டீ இருக்காது. அவங்களோட ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் மீல்ஸ் தான் இருக்கும். அதாவது அவங்க ஹாட் பாட் வச்சிருப்பாங்க, அப்புறம் கண்டிப்பா எக்கு, அப்புறம் சூஷி, ராமன், இந்த மாதிரி அவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே அப்படி ஃபுல்லி பேக்டா இருக்கும். அவங்க அம்மா பொண்ணு எல்லாருமே சேம் ஏஜ் மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஹெல்த்தியான ஃபுட்டுனாலையும் ஹெல்த்தி ஹேபிட்ஸ்னாலையும் அவங்க எப்பொழுதுமே ரொம்ப யங்கா தெரிவாங்க. அதுவும் இல்லாம அவங்க சாப்பிடும் போது யாருமே மொபைல் போன்ஸோ இல்ல டிவியோ எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே ஃபேமிலியா கெட் டுகெதரா ஒன்னா உட்கார்ந்துதான் சாப்பிடுவாங்க. ஹாட் பாட், அதாவது சூடாதான் சாப்பிடுவாங்க எப்பொழுதுமே. இதே அட்வைஸ் தான் அவங்க அம்மா பொண்ணுக்கு சொல்றாங்க. ஏன்னா அப்படியே நம்ம ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லையா, ட்ரெடிஷன்ஸ் கல்ச்சர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி தராங்க. அப்போ ஒரு லாட்டன் ஃபெஸ்டிவல் வர்றனால எல்லாருமே கிமோனோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ஸ்ப்ரிங் சீசன் வேறையா, ரொம்ப ஜாலியா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ரெடி ஆனோட இந்த லாட்டன் ஃபெஸ்டிவல் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபெஸ்டிவல். இந்த லாட்டன் லைட்ஸ அவங்களே வீட்டுல பண்ணுவாங்க. அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி தராங்க. பண்ணி அவங்களோட என்னென்ன விஷயம் அதை அந்த லாட்டன் லைட்ல எழுதி அவங்க அப்படியே அந்த மரத்துல கட்டிடுவாங்க. அதுக்கு கீழே உட்காந்து ஹாட் பாட் மாதிரி ஏதாவது சமைச்சு அது கீழே சாப்பிடுறது, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போறது, இல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து கெட் டுகெதரா ஸ்பெண்ட் பண்றது, அப்படிதான் அந்த நைட் ஃபுல்லா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு, அதனால அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு ஜாலியா தூங்கிடுவாங்க. இப்படிதான் அவங்களோட டேஸ் எல்லாமே போயிட்டு இருக்கும். ரொம்ப பிளசண்டா. அவங்க ரொம்ப இயற்கையை மதிக்கிறவங்க. அவங்க காட்ஸ் எல்லாருமே கூட இயற்கையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். வாட்டர் காட், சன் காட் அப்படிதான் இருக்கும். அவங்க ஊர்ல போன்சாய் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரத்தை பெரியதா வளர்க்க விடாம சின்னதாவே அழகா காம்பாக்டா இருக்கிறது தான். அவங்க எல்லா விஷயத்துலயுமே இந்த மாதிரிதான் காம்பாக்டா இருப்பாங்க. ஒரு சின்ன ரூம் இருந்தா கூட அத்தனை பேரும் இருந்துப்பாங்க. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி. அவங்களோட கல்ச்சர், நேச்சர் எல்லாமே ரொம்ப டிசிப்ளின்ட் அண்ட் கிளீன்டா இருக்கும். அவங்க ஊருமே அதே மாதிரிதான். அவங்க வாட்டர் எல்லாம் அப்படியே கிளாஸ் மாதிரி மின்னும். அவங்க ஒவ்வொரு ஏரியாலையும் அவ்வளோ வாட்டர் சேவிங் பண்ணுவாங்க. சீ அனிமல்ஸ் அங்க ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க சுத்தமா வச்சிருப்பாங்க. ஸோ இதேதான் அவங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லி ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் வரும்போதும் அவங்களோட ட்ரெடிஷன்ஸை ஃபுல்லா அவங்க அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு. அப்படின்னா மட்டும்தான் அவங்க ஊரை அவங்க பாதுகாப்பாகவும் ரொம்ப சுத்தமாகவும் வச்சுக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக அவங்க இதை ஃபுல்லா வழக்கமாவே சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த லாட்டன் ஃபெஸ்டிவல் அப்போ அங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபுல்லா லைட்ஸ் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம போட்லயும் போகலாம். அந்த மாதிரி ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு அவங்க டேவே. இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க எல்லாம் கிமோனோ ட்ரெஸ் போட்டாங்க இல்லையா, சோ அவங்க கண்டிப்பா ஷ்ரைன், அதாவது டெம்பிளுக்கு போய் அவங்க காட விசிட் பண்ணிட்டு வருவாங்க. இதுல நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்மளும் நம்ம பாட்டி தாத்தா கிட்டையும் நம்மளோட முன்னோர்கள் கிட்ட இருந்தும் அவங்க ட்ரெடிஷ்னலா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்மளும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே குட்டி சுட்டீஸ், கிட் ஸ்டோரிஸ் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.